சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்துட்டீங்களா? 18ஆம் தேதி நம்மள கும்ப அடிச்சிருவானுங்க. அதனால உங்க எல்லாருக்கும் சிறப்பு வகுப்பு நடத்த சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு நான் தான் உங்க எம்எல்ஏ எல்லாருக்கும் சிறப்பு வகுப்பு நடத்த போறேன். நீங்க ஸ்கூலுக்கே போனது இல்லையே? நான் ஏற்கனவே எம்எல்ஏடா புசி ஸ்ட்ரீட்ல, அதனாலதான் எனக்கு புசின்னு வந்துக்குது பேரு. புரியுதா? எழுதலாமா? நோட்டி பேனா எத்துன்னு வந்துக்கிறீங்களாடா? எத்துன்னு வந்துக்கிறீங்களா? பேனாலாம் எடுத்துக்கோ, சிலேட்டு பின்ன என்னத்தையும் எடுத்துக்கோங்க. ஏ ஃபார் ஆனந்த் தலைவரா? நீ அடுத்த அமைச்சர்ரா. தலைவரா எழுதுடா. ஆனந்த் அஜித். ஆனந்த் அஜித்தா? என்னடா ஆனந்த் அஜித் எழுதுறா இவன்? அப்புறம் அத்தா ஒரு எம்பி ஆயிடுவாரு எப்போவானா? ஆமாமா, நீ எழுதிக்கோ. எல்லாம் எழுதிட்டீங்களா? ஏ ஃபார் ஆப்பிள், ஏரோப்ளைன்லாம் லேட்டஸ்ட் இல்ல. ஆணவ படுகொலை நல்லா இருக்குல்ல? ஜென்மத்துக்கு நீ அமைச்சர் ஆக மாட்டேன். இதான் கடைசி சீட்டு எம்எல்ஏ ஆகுறது. கீச்சு எரிஞ்சிருவோம் நான். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நீ நம்ம அமைதியாகிற. ஏ பார் அருண் ராஜா. ஓ அவாலா நீ? இவன் பாருங்க ரெண்டாவது இன்னொன்னு எழுதி வச்சுக்கிறான். என்ன எழுதிக்கிற தம்பி? காட்டு. நீ என்ன எழுதிக்கிற? ஆனந்தின் பேர் எல்லாரும் காட்டு. என்ன தலைவரே? ஏன் தலைவரே? தலைவரே பதறாதீங்க. என்ன பேரா எழுதி வச்சுக்கிறான்? காட்மாடம். அது நிழல் சிஎம் தலைவரே 7 வருதுன்னு எழுதுனா தலைவரே. உங்களுக்கே வேக்குது? இல்ல ஒண்ணு இல்ல. பி ஃபார் புசி ஆனந்த். தலைவரே எழுதுடா. புசி எழுது. பி ஃபார் புஜி எழுது. சி ஃபார் சிடிஆர். வெரி குட். சிடிஆர். ஆமா, ஆர்எஸ்எஸ் காரரு துகானுக்குறாரு பேரு. ஏழு சி ஃபார் சிடிஆர். எழுதிட்டீங்களா? எழுதிட்டியா? எல்லாம் எழுதிட்டீங்களாப்பா? எழுதிட்டீங்களா? சி ஃபார் செங்கோட்டைன்னு எழுதிக்கிற. அது எஸ் வருமா? சி ஃபார் சிடிஆர். அடுத்து இ ஃபார் இடி. ஆமா, இடி தலைவர் ரொம்ப பிடிக்கும். நான் கட்சி மாறிடுவேன் நான். இல்லைன்னா உங்க எல்லாரையும் தகுதி நீக்கம் பண்ண சொல்றேன் நான். இ ஃபார் 84. EMB 4. ஓகே, 84 தான் எழுதணும். புரியுதா? F ஃபார் பர்வேஸ். அது பிஜிஎம் சவுண்ட். அது இல்ல. F ஃபார் பர்வேஸ். என்றும் என்றும் நிஜாம் பாக்கு. அது வேணும். பர்வேஸ் அமைச்சர் பேர்ல மரியாதை எழுதணும். எழுதிட்டியா? ஜி ஃபார் GH எழுதுறாதீங்க. பழைய ஜோக்கு. ஜி ஃபார் காந்தி எழுதிடுறான். சேர்ப்பு பிஞ்சிரும். வேணாம். எல்லாரும் ஹியூமர் அடிங்கோ. ஜி ஃபார் குவாரா சேகோரா. எனக்கு வரைய தெரியும். எனக்கு ஹியூமர் வருண்டா. நான் நேச்சர்லயே ஆறு. அடுத்து ஜே ஃபார் ஜெடி. ஜனநாயகன் அடிங்கடா. நம்ம குரு ஜெகதீஷ் பழனிசாமி. ஜே ஃபார் ஜெகதீஷ் பழனிசாமி. ஏன்னா ஏன் பல மீட்டிங்கே விட்டுன்னு அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் போய்க்கிறாப்புல பால் காய்ச்ச. அப்ப அது முக்கியமான வார்த்தை. பக்கத்துல பிராக்கெட் போட்டு ரூட்னு போட்டுறான் தலைவரே. மாமானா போட்டு ரூட் போடலாம், மாமான்னு போடக்கூடாது. எழுதிட்டியா? எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதிட்டீங்களா? அடுத்து போமா, நேரமாவது. ஐ ஃபார் என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. ஐ ஃபார் என்ன? ஐ ஃபார் தப்பு. வேற தெரிஞ்ச ஐ வார்த்தையில ஒன்னு எடுத்து அடிச்சு விட்டானுங்க. சரி எழுதி தோல பா. அது வர மாதிரி தான் போடுவேன். கே ஃபார் நல்ல பேர் சொல்லுங்க. கே கரூர். இந்த மைக் வந்து இவங்க எல்லாருக்கும் பாஸ் ஆகும். நானே கொடுத்துறேன். நானே இப்படி வச்சுக்கிறேன். நாசமா போடுவேன். ஏண்டா கரூர் தான் வருமா உங்களுக்கு? கே ஃபார் கீர்த்தி சுரேஷ். எல்லாம் எழுதுங்கடா. என்ன எல்லாம் தோணுதோ எழுதுங்க. அடுத்து எல் ஃபார் சொல்லுங்க பாக்கலாம். எல் ஃபார் லோகேஷ் கனகராஜ் இல்லம்மா. இப்ப அவரு எதிரி வச்சு எடுக்கிறாப்ல, ரஜினி வச்சு எடுத்துட்டாப்ல. அதனால வேணாம் அவரு. லயலா சொல்லு. கிட்ட வந்துட்டேன். எழுதுங்கடா. திடீர்னு மத்திய அமைச்சர் ஆயிடுவாப்புல. எழுதுங்க. ஆளு தம்மா தூண்டு இருந்தாப்புல. திடீர்னு ஆயிடுச்சிருவாப்புல. எழுதிட்டீங்களா?
என் ஃபார் சொல்றவங்களுக்கு பேச்சாளர் பாட்டியல் வந்து பெயர் தருவேன் நானு. சொல்லுங்க. ஃபெயிலியர் இல்ல. நண்டு பிராண்ட் லுங்கி மொக்கதான் அவாய்ட் பண்ணிட்டேன். அவரு நல்லா பேச்சாளரா ஒருத்தர் நம்ம கட்சியை சேர்த்து எல்லோன்னே சொல்லுங்கடா நீங்க. அப்படியா? உங்களுக்கு 2 அமைச்சர் இலாக்கா உனக்கு தரணும். கடைசியா பீஃபார் என்ன சொல்லுங்க? பவளமல்லியா? பனையூர். இன்னொரு ஆன்சர் பாலவாக்குன்னு எழுதிக்கோங்க. பாலவாக்கம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சுவார் சட்டமன்றம். டி ஃபார் ஏதாவது ஒன்று அடிச்சு விடுங்க. இசட் ஃபார் இசட் பிரிவு. ஏன் பரவாயில்ல சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. சரி, டி ஃபார் ஆச்சரியக்குறி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. சரி, இப்போ இதெல்லாம் தான் நம்ம பேசிக் நாலேஜ். இப்போ சட்டம் உங்க பிரஸ் எல்லாம் வந்து நம்மள சந்திக்க போறாங்க. இப்போ 10 பிரஸ் ஒடியாடுறான் அப்படியே வரான். சட்ட ஒழுங்கு, ரேப்பு கேஸ், அது இதுன்னு ஒடியாடுறான். கரண்ட் எல்லாம் தூக்கிட்டு வரான். எல்லா மாற்றி தூக்கிட்டு வந்து கவ போறான். அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? போன வாரம் சம்பவம் பண்ண தலைவரு, ஒரு பிரஸ் பின்னாடி படி இறங்கி வந்து கேட்டுனே வராங்க. திரும்பவே இல்லையே. 10 மாடி இறங்கியே. பேர் என்னப்பா? பேர் என்ன? மோகன். சரி, வேற என்ன? அப்படி இல்லைன்னா பிரஸ் வந்தாங்கன்னு வச்சுங்க, பிரஸ் மைக் அப்படி பிடிச்சிப்பேன். கில்லி பத்திர தலைவர் ஓடுவார் பாருங்க, அந்த மாதிரியே பிரஸ் மைக்க பிடிச்சினே ஓடுவேன். அவங்களே ஓட விடுவேன் பின்னாடி. இப்ப வெற்றின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கணுமே, அந்த ரிப்போர்ட்டர் ஓட விட்டுறாதரா? அது நம்ம சேனலு. உங்க ஐடியா ஃபாலோ பண்ணிட்டா என்னமா கோமதி நல்லா இருக்கறியா? அது கோமதியில துளசி. என் ஐடியா பேரே மாத்திடுவே நீ. அப்போ கோமதி யாரு? இதுல G4 வரல. அப்போ கோமதி தான் G4 வந்துச்சா? கங்கா காந்தி குவேரா இல்ல, கோமதி. அப்படியே பிரஸ் மீட்டே பண்ணிட்டாலும் நோ கமெண்ட்ஸ்னு சொல்லி முடிச்சிருவேன். எங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, தளபதியோட ஃப்ரெண்டு, அதனால அப்படி சொல்றோம். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க எல்லாருமே என்ன கேள்வி கேக்குறீங்க. எல்லா லைனா அப்படியே கேள்வி கேளுங்க பாப்போம். இப்ப நான் எப்படி நான் ஹேண்டில் பண்றதுதான் பெரிய விஷயமா இருக்கும். நீங்க மிரண்டுருவீங்க, ஓ இப்படிதான் பத்திரிகையாளர் ஹேண்டில் பண்ணுமான்னு. இப்ப நீங்க லைனா கேட்க போறீங்க. எல்லா பிரச்சனையும், ஒயின் ஷாப், கரண்ட், பாலியல் எல்லாமே கேட்க போறீங்க. இப்ப நான் டான்னு பதில் சொல்ல போறேன். ரெடியா? எல்லாரும் ஆளுக்கு சட்ட ஒழுங்கு பத்தி ஏதாவது பேசுங்க. மைக் கிட்ட வச்சு பேசுவோம். அண்ணா, இப்போ ஒரே பாலியல் கேஸ்லாம் வந்துட்டே இருக்கு, அதை பத்தி உங்க கருத்து? நீ என்ன கேக்குறீங்க? ஈடி ரைடுக்கு ஏதோ வர சொல்லிருக்காங்களாமே. தலைவரே, கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா? தலைவரே, அந்த வாயில இருக்கிற பாக்கே துப்புங்களா? பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா? நம்ம சிஎம் எப்ப பிரஸ் மீட் கொடுப்பாரு? அந்த பயிர்க்கடன் பத்தி ஏதாவது பேசுவீங்களா? துளசி சாப்பிட்டியா? என்ன நேற்று வாட்ஸ்அப்ல வரவே இல்லை. தலைவர், அந்த விவசாயிய பத்தி ஏதாவது, கரண்ட் கட் பத்தி ஏதாவது பேசுங்க. தலைவர், கொஞ்ச நேரத்துக்கு மூஞ்ச பார்க்க முடியல தலைவர், இரிட்டேட் ஆகுது. எனக்கு தான் இரிட்டேட் ஆகும். அவள் தான்டா. அவன் இரிட்டேட் ஆயிட்டு அவன் அதோட கேள்வியை கேட்க கூடாது நம்மளை பார்த்து, புரியுதா? அப்படி மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிருங்க. இப்போ சட்டமன்றத்துல உட்காந்துருவோம், எதிர்கட்சிக்காரன் பெரிய பெரிய பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு வந்து நம்ம மேல விடுவான். அடிக்க மாட்டான்டா, அரசியலா ஆயுதமா கேட்பாங்க. அப்ப நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும். எப்படி? இப்ப நீ வந்து உங்களோட துறையில இனாமா, உங்களோட துறையில பெரிய பெரிய முதலீடுலாம் கொண்டு வரீங்களே, ஏமா எதுவுமே காணோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சரா இருந்த ஒருத்தர் வந்து உன்னாண்ட வந்து கேட்பாரு. நீ என்ன பண்ணுவ? வெரி குட். அப்படி அமைதியா இருந்தீங்கன்னா எரிஞ்சிருவாங்க. எதுவா இருந்தாலும் முதலமைச்சர் பார்த்து பாப்பல அப்படின்னு சொல்றேங்க. புரியுதா? மின்சாரத்துறைக்கு நீ தான். ஏன் கரண்ட் கட் ஆகுது? அதெல்லாம் கீழே வேணாம், முதலமைச்சர் பார்த்து பாப்பல. அப்படியே ஃபியூஸ் கேரியரை புடுங்கறாங்க டிஎம்கே. மதுவிலக்குத்துறை அமைச்சர் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறானுங்க. என்ன சொல்வ? அது முதலமைச்சர் பார்த்துப்பாரு. என்னம்மா முதலீடு எப்பமா வரும்? அது முதலமைச்சர் பார்த்து. வெரி குட். அவள் தான்டா. இதே மாதிரியே நாசுக்கா கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோயேன், இந்த ஆட்சி எந்த கொம்பனாலையும் கவுக்க முடியாதுடா. 5 வருஷம் நம்ம தான். ஆமா,
அடுத்த 5 வருஷம் ஆ? 30 வருஷத்துக்கு சொல்ல முடியாதுமா, இருந்துருவானுங்கம்மா. அந்த அளவுக்கு தான் கீழே ஃபயர் விடுறானுங்க. என்னத்தான் சொல்றது? ஆனா அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 234 ஜெயிச்சிருவாங்க தலைவர். 234டா ஜெயிச்சிருவோம். 250 தான்டா. 250 ஜெயிச்சிருவோம். சரி. அவள்தான். நீங்க கிளம்பலாம் எல்லாரும் போங்க. நாளைக்கு எப்போ வரணும்? நாளைக்கு லீவு. ஒரே கிளாஸ்ல நீங்க எல்லாரும் மேதாவி ஆயிட்டீங்க. ஆமா. தலைவரே இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நட்டுங்க தலைவரே.